ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் விசன் ஆஃப் ரிவைவல் ஊழியங்களின் சார்பாக உங்கள் யாவரையும் அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானம் பண்ணும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், அதில் 22வது வசனம். அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றாள் என்று சொல்லி அந்த வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏலியினுடைய மருமகள், ஏலியினுடைய மகனாகிய பெனக்காசின் மனைவி, அவள் ஒரு குழந்தையை பிரசவித்தாள். அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அப்பொழுது அதெல்லாம் அவளுக்கு சந்தோஷமா, இந்த நாட்களிலே ஆண் குழந்தை மிகுந்த சந்தோஷமான ஒரு காரியம். எல்லாரும் சொல்கிறார்கள், நீ ஆண் குழந்தையை பெற்றாள். அவளுக்கு அதெல்லாம் எதுவுமே அவளை சந்தோஷப்படுத்தவில்லை. அவளுக்கு தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டு போயிற்று. தேவனுடைய பெட்டி இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது, வெளியே போயிற்று, சத்துருக்களுடைய கையிலே போய் சேர்ந்து விட்டது என்கிற அந்த வேதனை அவளை நிறைத்திருந்தது. ஆகையினாலே தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு போனது. இஸ்ரவேலிலே ஒரு மகிமை இருக்கிறது. மற்ற தேசத்தைப் போல அல்ல இஸ்ரவேல் தேசம். யூதர்கள் மற்றவர்களைப் போல அல்ல. அவர்களுக்கு ஒரு மகிமை இருக்கிறது. அந்த மகிமை இஸ்ரவேலை விட்டு போனது என்பது தான் அவளுக்கு பிரதானமான வேதனையாக இருந்தது. ஆகையினாலே இந்த பிள்ளைக்கு ஈக்கபோத் என்று பெயரிட்டாள். மகிமை இஸ்ரவேலை விட்டு போனது. பூமியின் வம்சங்களுக்குள்ளெல்லாம் உங்களை மாத்திரம் என் சொந்த ஜனங்களாய் நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஒரு கூட்ட ஜனத்தை, ஆபிரகாமின் சந்ததியை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். மற்ற ஜனத்தை போல் அல்ல, அவர்களுக்கு ஒரு மகிமை இருந்தது. மற்ற ஜனத்தை காட்டிலும் இவர்கள் தேவனுக்கு விசேஷித்தவர்களாய் காணப்பட்டார்கள். ஏனென்றால் தேவன் இவர்களோடு உடன்படிக்கை பண்ணினார். சீனாய் வனாந்தரத்திலே மோசையின் மூலமாய் மோசையோடு கூட பேசின தேவன் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டது. இந்த ஜனத்தோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். இந்த ஜனத்தை தன்னுடைய ஜனமாய் அவர் தெரிந்து கொண்டார். இந்த ஆபிரகாமின் சந்ததியை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அவர்களுக்கு காரியங்கள், கற்பனைகள் கொடுக்கப்பட்டது, சட்டதிட்டங்கள் கொடுக்கப்பட்டது, சாட்சியாகங்கள் கொடுக்கப்பட்டது. எல்லாரை போல அல்ல, நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் தேவனுடைய ஜனங்கள். பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்குள்ளும் நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் எனக்கேற்ற பரிசுத்தராய் நீங்கள் இருக்கும்படியாய் பூமியின் வம்சங்களுக்குள்ளே உங்களை மாத்திரம் என் சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன தேவன் அவர்களுக்கு கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் அவர்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை முறைகளையும் கற்றுக் கொடுத்தார். இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும். உலகத்தில் இருக்கிறவங்க எப்படி வேணாலும் வாழலாம், ஆனால் நீங்கள் தேவ ஜனங்கள், நீங்கள் அப்படி வாழக்கூடாது. அநேக காரியங்களை சின்ன சின்ன விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்தார். நீதியாய் வாழ வேண்டும், நியாயமாய் வாழ வேண்டும், சுதேசிக்கும் பரதேசிக்கும் ஒரே நியாயம் இருக்க வேண்டும், அநியாயம் செய்யக்கூடாது, அக்கிரமம் செய்யக்கூடாது, என்னென்ன பாவங்கள் எல்லாம் செய்யக்கூடாதோ, கர்த்தருக்கு பிரியமல்லாத அத்தனை காரியங்களை இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு கட்டளைகளை ஏற்படுத்தும்படியாய் ஒரு உடன்படிக்கை அவர்களோடு பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி அதை கற்பலகைகளிலே, 2 கற்பலகைகளிலே அந்த உடன்படிக்கை எழுதப்பட்டது. தேவனுடைய விரலினாலே எழுதப்பட்டது. அந்த கற்பலகைகளை தேவன் மோசேயினிடத்திலே கொடுத்தார். அந்த மோசே ஆண்டவர் கற்பித்தபடியே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபகம் பண்ணினான். அதற்குள்ளே இந்த உடன்படிக்கை பெட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வைக்கப்பட்டது. ஒரு பெட்டி செய்யப்பட்டது. அந்த பெட்டியை குறித்து நம்ம எபிரேயர் நிருபத்திலே பார்க்கிறோம். முழுவதும் பொற்தகடு பதித்திருந்த அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பொற்தகடுகளினாலே அந்த உடன்படிக்கை பெட்டி மூடப்பட்டிருந்தது, பேக் பண்ணப்பட்டிருந்தது. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய துளிர்த்த கோல், ஆசாரிய ஊழியத்திற்கு அடையாளமாய் ஆரோனோடு ஆண்டவர் பண்ணின, அந்த லேவி கோத்திரத்தோடு ஆண்டவர் பண்ணின அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாய் ஆரோனுடைய துளிர்த்த கோல். அடுத்தபடியாக அந்த கற்பலகைகள்
கற்பனைகள் 10 கற்பனைகள் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் வானத்தின் மன்னாவால் தேவ தூதர்களின் அப்பத்தால் ஜனங்களை போஷித்தார் என்பதை நினைவு கூறும்படியாக அந்த மன்னாவை ஒரு பொற்பாத்திரத்திலே எடுத்து அதற்குள்ளே அடையாளமாய் வைக்க சொன்னார், வைத்தார்கள். அதே போல ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்தது, 10 கற்பனை பலகைகள் அதற்குள்ளே இருந்தது. இதை அந்த உடன்படிக்கை பெட்டியிலே வைத்தார்கள். அதற்கு மேலாக கிருபாசனம் ஸ்தாபிக்கப்பட்டது. ஆண்டவர் சொன்ன மாதிரியின்படியே இது செய்யப்பட்டது. அதன் மேலே கேருபீன்கள் 2 செய்யப்பட்டது பொன்னினால். அதற்கு உள்ளே அந்த இடைவெளியிலே இருந்து தேவன் மோசையோடு பேசினார். தேவ மகிமை இந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்கள் பயணம் செய்த நாட்களிலெல்லாம் அந்த உடன்படிக்கை பெட்டி முன்பாக சென்றது. அதிலே அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் தேவன் அவர்களோடு நடந்து சென்றார். அவர்கள் இளைப்பாறும் இடத்தை காண்பிக்கும்படியாக அவர்களை வழிநடத்தும்படியாக இந்த உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன்பாய் சென்றது என்று சொல்லி பார்க்கிறோம். இது எதற்கு அடையாளமாய்? கர்த்தர் அந்த ஜனத்தோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் என்பதை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். மோசே சொன்னான், நீர் என்னோடு கூட வர வேண்டும், சமூகம் என்னோடு கூட வராவிட்டால் என்னை இந்த இடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று சொல்லி. ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும். அப்படியே அந்த சமூகம் முன்பாய் சென்றது. அவருடைய மகிமை முன்பாக சென்றது. அவருடைய உடன்படிக்கை என்பது பிரதானமானது, விசேஷித்தது. பூமியிலே எந்த ஜனத்தோடும் செய்யாத ஒரு உடன்படிக்கையை இந்த ஜனத்தோடு செய்தார். அந்த உடன்படிக்கை தான் அவர்களுடைய மகிமை. எந்த ஜனத்திற்கும் இல்லாத மகிமை இந்த ஜனத்திற்கு என்ன வந்தது என்றால், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த ஜனத்தோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். உடன்படிக்கையின் பிள்ளைகள், உடன்படிக்கையின் புத்திரர்கள், உடன்படிக்கையின் ஜனங்கள் தேவன் செய்த அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். ஆகையினாலே அவர்களுக்கு என்ன வந்தாலும் தேவன் முதலாவது வந்து நிற்பார். அவருடைய ஜனங்களாய் அவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். என்னை கேட்கிற பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையிலே இந்த இடத்திலே நாம் பார்க்கிறபடி அந்த நாட்களிலே நியாயாதிபதிகளின் காலத்திலே கடைசி நியாயாதிபதியாக சாமுவேல் தீர்க்கதரிசி இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சாமுவேலின் நாட்களிலே ஒரு யுத்தம் வந்தது. பெலிஸ்தியர்கள் படையெடுத்து வந்தார்கள். அப்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு முன்பாக நிலைத்து நிற்க முடியவில்லை. இவர்கள் நிறைய பேர் விழுந்து போனார்கள். இவர்கள் தோற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இவர்கள் உணர்ந்தார்கள். இவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை முதல் நாள் யுத்தத்திலே. அப்பொழுது அவர்கள் ஒரு யோசனை போட்டார்கள், இந்த உடன்படிக்கை பெட்டியை நாம் கொண்டு சென்று அந்த பாளையத்திற்கு கொண்டு போவோம், அப்போ நமக்கு கர்த்தர் கூட இருந்து யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயம் கொடுப்பார் என்று சொல்லி அவர்கள் நம்பி அந்த உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் பாளையத்திற்குள்ளே கொண்டு போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுதுதான் அந்த பெட்டி பிடிக்கப்பட்டது. பெலிஸ்தியர்கள் பெட்டியை பிடித்தார்கள், அவர்கள் கொண்டு சென்றார்கள். அந்த யுத்தத்தில் பயங்கரமான ஒரு தோல்வி வந்தது. எல்லாம் நிறைய ஜனங்கள் மரித்து போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் முறியடிக்கப்பட்டார்கள். இந்த பெட்டி அவர்கள் பெலிஸ்தீ தேசத்திற்கு அவர்கள் கொண்டு சென்று விட்டார்கள். இஸ்ரவேல் தேசத்தை விட்டு இந்த பெட்டி கடந்து சென்றதுதான் இந்த மகிமை இஸ்ரவேலை விட்டு போனது என்று சொல்லி வேதனையோடு இந்த பெண்புலே இந்த பினகாசினுடைய மனைவி சொல்லி தன் ஜீவனை விட்டாள், செத்து போனாள் அந்த இடத்துல. என்னை கேட்கிற பிரியமானவர்களே, இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து, இந்த இஸ்ரவேல் தேசத்திலே இருந்த இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம். சுருக்கமாய், முதலாவது இந்த உடன்படிக்கை பெட்டி மோசையினால் உண்டாக்கப்பட்டது. ஆண்டவர் சொன்ன திட்டத்தின்படி அந்த அளவின்படி உண்டாக்கப்பட்டது. பாளையத்திலே ஒரு ஆசரிப்பு கூடாரம் என்று ஒரு கூடாரம் போடப்பட்டது. அதிலே மகாபரிசுத்த ஸ்தலம் என்று ஒரு ஸ்தலம் இருந்தது. அதற்குள்ளே இந்த உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கெல்லாம் பிரயாணமாய் அவர்கள் கானானை நோக்கி போகும் பொழுது எங்கெல்லாம் பாளையம் இறங்குகிறார்களோ அந்த இடத்திலே மறுபடி இந்த ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்கப்படும். மறுபடி அதை சுருட்டி பேக் பண்ணி எடுத்துக்கொண்டு பழையபடி நடந்து போவார்கள். அடுத்த இடத்திலே அவர்கள் பாளையம் இறங்கும் பொழுது அந்த இடத்திலே இந்த ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்கப்படும். இப்படியாக அவர்கள் பிரயாண காலங்களிலே இந்த உடன்படிக்கை பெட்டி அவர்களோடு கூட வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். யோசுவாவின் புஸ்தகத்திலே நம்ம பார்க்கிறபடி இவர்கள் கானானை சுதந்திரித்த பின்பு அவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசித்து அந்த கானானை அவர்கள் சுதந்திரித்து கொண்ட பின்பு முதலாவதாக அவர்கள் அந்த
உடன்படிக்கை பெட்டியை ஸ்தாபகம் பண்ணும்படியாக கர்த்தர் சொன்னபடியாக யோசுவா 18:1 நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள் என்று சொல்ல பார்க்கிறோம். அவர்கள் கானான் தேசத்தை கைப்பற்றி சுதந்திரித்த பொழுது சீலோவிலே இந்த ஆசரிப்பு கூடாரம் போடப்பட்டது. 18:1 யோசுவா 18:1 முதலாக இந்த ஆசரிப்பு கூடாரம் அவர் வாக்களித்த அந்த கானான் தேசத்திலே இவர்கள் சுதந்திரித்த பொழுது சீலோவிலே இந்த ஆசரிப்பு கூடாரம் போடப்பட்டது. அங்குதான் அந்த ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. அதன் பின்புதான் நம்ம சாமுவேலின் நாட்களிலே இந்த சம்பவத்தை குறித்து பார்க்கிறோம். அதை பெலிஸ்தியர்கள் இவர்களிடத்திலிருந்து பிடுங்கி கொண்டு போனார்கள். அங்கு அவர்களுடைய அஸ்தரோத் என்கிற ஊரிலே அஸ்தரோத்தினுடைய கோயிலில் அவர்கள் தாகோனுடைய கோயிலில் தாகோன் பக்கத்தில் கொண்டு இந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் இது தெரியும் அந்த சம்பவங்கள். அப்பொழுது நம்ம பார்க்கிற ஒரு காரியம், இவர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டி தங்களோடு கூட வரும்பொழுது, பெட்டி பாளையத்திலே வரும்பொழுது 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற பொழுது இஸ்ரவேல் எல்லோரும் பூமி அதிரத்தக்கதாய் மகா சப்தமாய் ஆர்ப்பரித்து சப்தமிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த உடன்படிக்கை பெட்டி பாளையத்தில் வரும்பொழுது கட்டாயம் நமக்கு ஜெயம் கிடைக்கும், உடன்படிக்கை பெட்டி வந்துட்டு நமது மத்தியில், ஆகையினால இந்த யுத்தத்தில் ஜெயம் கிடைக்கும் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் அவர்கள் நம்பினபடி அவர்களுக்கு ஜெயம் கிடைக்கவில்லை. அவர்கள் தோற்று போனார்கள், முறியடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னை கேட்கிற பிரியமானவர்கள், இந்த உடன்படிக்கை பெட்டி தேவன் அவர்களோடு செய்த உடன்படிக்கைக்கு அடையாளமாய் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே இருந்தது. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் உண்மையில்லாதவர்களாய் இருக்கும் பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு நன்மை செய்யவில்லை. ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த உடன்படிக்கைக்கு உண்மையாய் தேவனை சேவித்து உண்மையாய் தேவனை ஆராதித்து தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் அதிலே வைக்கப்பட்டிருந்த அந்த உடன்படிக்கைக்கு இவர்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டி இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது. ஆனால் அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமல்லாத காரியங்களை செய்யும் பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இல்லை. இதைத்தான் நாம் இதிலே பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்போ பாளையத்தில் வந்த பிறகும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. பின்பு அவர்கள் பெலிஸ்தியர்கள் இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு சென்றார்கள். நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி அவர்கள் மத்தியிலே சென்ற பொழுது அவர்கள் மிகுந்த வேதனையும் வருத்தமும் அவர்களுக்கு வந்தது. மூலவியாதியினால் கர்த்தர் அவர்களை வாதித்தார். மரண அவஸ்தைப்பட்டார்கள். அவர்கள் பட்ட பாட்டில் 7 மாதம் அவர்கள் இந்த பெட்டியை அங்கே வைத்திருந்தார்கள். தாகோன் கீழே விழுந்து தலை துண்டாய் போனது. ஜனங்கள் எல்லாருக்கும் மூலவியாதியினால் வாதிக்கப்பட்டார்கள். உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம். அவர்கள் கலங்கி நடுங்கி திகைத்து இந்த பெட்டி நமது மத்தியிலே இருக்க வேண்டாம் என்று சொல்லி அந்த பெட்டியை மறுபடி ஒரு வண்டியில வைத்து, புதிய வண்டியில வைத்து மறுபடி இஸ்ரவேல் தேசத்துக்கே அனுப்பிவிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ உடன்படிக்கைக்கு சம்பந்தம் இல்லாத ஜனங்களுக்கு இந்த உடன்படிக்கை நன்மை செய்யவில்லை, மாறாக அவர்களுக்கு சாபமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு சாபமாய் இருந்தது. அங்கே இருந்த நாட்களிலே அவர்கள் இதை தாங்க முடியாத அந்த சாபத்தின் மேல் சாபமும் உபத்திரமும் வியாதிகளும் வந்தபடியினாலே அவர்கள் கலங்கி நடுங்கி திகைத்து இந்த பெட்டியை இஸ்ரவேல் தேசத்துக்கே அனுப்பிடுங்க, இது நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம், இது நமக்கு வேண்டாம். அவர்கள் ஏதோ அதை மந்திர பெட்டியாக நினைத்து கொண்டார்கள். இந்த பெட்டி இருப்பதனால தான் அவர்கள் ஜெயிக்கிறார்கள், இந்த பெட்டியை நம்ம கொண்டு வச்சுட்டா நமக்கு ஜெயம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அந்த உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் அது காணப்படவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அதன் பின்புதான் அவர்கள் இங்கே கொண்டு வந்த பிறகுதான் அந்த உடன்படிக்கை பெட்டி 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே வைத்து அவன் காக்கும்படி அந்த குமாரனாகிய எலெயாசரை பரிசுத்தப்படுத்தி அந்த பெட்டியை எங்க ஸ்தாபகம் பண்ணினார்கள். அந்த கீரியாத் யாரீமிலே அநேக நாட்கள் அந்த பெட்டி 20 வருஷ காலம் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உடன்படிக்கை பெட்டி கீரியாத் யாரீமிலே அபினதாபின் வீட்டிலே 20 வருஷம் இந்த பெட்டி இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதன் பின்புதான் தாவீதின் நாட்களிலே, சவுலின் நாட்களிலே அந்த உடன்படிக்கை பெட்டியை சவுல் தேடவில்லை, அதை குறித்து சிந்திக்கவில்லை. ஆனால் தாவீது ஆட்சிக்கு வந்த பிறகு
தாவீது சொன்னா உடன்படிக்கை பெட்டியை நம்ம கொண்டு வரணும் என்று சொல்லி அவனுக்குள்ளே மனதிலே தோன்றினது. 1 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்படியாய் கட்டளையிட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தாவீதின் நகரத்திற்கு கொண்டு வரும்படியாக அவன் அதை கொண்டு வந்தான். அந்த அபினதாபின் வீட்டிலிருந்து, அந்த கிரியாத் யாரீமிலிருந்து அபினதாபின் வீட்டிலிருந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை மேளதாளத்தோடு பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்தி அங்கிருந்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி கொண்டு வரும்பொழுதுதான் அந்த ஊசா என்கிற மனுஷன் பெட்டி சாய்கிறது என்று சொல்லி கையை நீட்டும் பொழுது அவன் மரித்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை பார்த்த பொழுது தாவீதுக்கு ஒரு பயம் உண்டாயிற்று. தேவனுக்கு பயந்து தேவனுடைய பெட்டியை நான் என்னிடத்திலே கொண்டு வருவது எப்படி என்று வசனம் சொல்லுகிறது. அந்த மரித்து போனதை பார்த்த உடனே அந்த பெட்டியை தேவனுடைய தாவீதின் நகரத்தில் கொண்டு வருவதற்கு தாவீது கொஞ்சம் யோசித்து ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் அந்த பெட்டியை வைத்து விட்டான். அவன் வீட்டிலே 3 மாதம் அந்த பெட்டி இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த 3 மாதத்திலே ஓபேத் ஏதோமினுடைய வீட்டாரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். சகல விதத்திலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். இந்த செய்தி தாவீதுக்கு போனது. இந்த பெட்டி வைக்கப்பட்டதினால் ஓபேத் ஏதோமினுடைய வீட்டாரை தேவன் ஆசீர்வதித்தார் என்று தாவீது கேள்விப்பட்ட பிறகு இந்த பெட்டியை தாவீதின் நகரத்திலே இந்த உடன்படிக்கை பெட்டிக்கென்று போடப்பட்ட அந்த கூடாரத்திற்கு கொண்டு வரும்படியாய் தாவீது மறுபடி வந்து அந்த பெட்டியை எடுத்து தாவீது நகரத்துக்கு கொண்டு போனான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நாம பார்க்கிற ஒரு காரியம், இந்த உடன்படிக்கை பெட்டியை வைப்பதனால் ஆசீர்வாதம் அல்ல, அந்த உடன்படிக்கைக்கு உண்மையாய் இருப்பதினாலே ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் இந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்தார்களோ, ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் புறஜாதி தேவர்களை பின்பற்றி அவர்கள் விக்கிரக வணக்கங்களை செய்தார்களோ, அப்போதெல்லாம் இந்த தேவனுடைய கரம் அவர்களுக்கு பாரமாய் இருந்தது. அவர்களுக்கு தண்டித்தார், தேவன் அவர்களை தண்டித்தார், சிட்சித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நெருக்கங்கள், போராட்டங்கள், சத்துருக்கள் அவர்களை மேற்கொண்டார்கள். இந்த பெட்டி இருப்பதனால அவர்கள் தப்பிக்கவில்லை. அந்த உடன்படிக்கைக்கு உண்மையாய் இருக்கும் பொழுது அவர்கள் ஆசீர்வாதமாய் இருந்தார்கள். அந்த உடன்படிக்கைக்கு அவர்கள் உண்மையில்லாதவர்களாய் போகும் பொழுது அவர்களுக்கு தேவனுடைய தண்டனை அவர்கள் மேல் வந்தது. இதுதான் அவருடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கிற ஒரு காரியம். எபிரேயர் நிருபத்திலே 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நம்ம பார்க்கிறபடி, இந்த உடன்படிக்கை பழைய நாட்களிலே ஆண்டவர் ஜனத்தோடு உடன்படிக்கை பண்ணுகிற தேவன். நம்ம பார்க்கிறபடி நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற இந்த தேவன் உடன்படிக்கையின் தேவனாய் இருக்கிறார். அவர் ஜனத்தோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். நம்ம பார்க்க வேதம் முழுவதிலும் நம்ம பார்க்கும் பொழுது உடன்படிக்கை என்ற வார்த்தை பல முறை வருகிறது. ஆபிரகாமை சந்தித்தார், அதற்கும் முன்பாக நோவாவோடு கர்த்தர் பேசினார், நோவாவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி, அடுத்தபடியாக ஆபிரகாமை சந்தித்தார், ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலத்தினையாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உன்னுடைய சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினார். அதே உடன்படிக்கையை ஈசாக்கோடு உறுதிப்படுத்தினார், யாக்கோபினிடத்திலே உறுதிப்படுத்தினார். 430 வருஷங்களுக்கு பின்பாக அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைவு கூர்ந்து ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அந்த ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து அவர் வாக்கு பண்ணின கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். அவர் உடன்படிக்கையை நினைத்தருளினார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். இப்படி உடன்படிக்கையின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் அந்த பழைய நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களோடு பண்ணின இந்த பழைய உடன்படிக்கையை மாற்றி ஒரு புதிய உடன்படிக்கையை ஸ்தாபித்தார். இந்த உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்களோடு மாத்திரமல்ல, பூமியில் பூமியிலே இல்லை எல்லா ஜனத்திற்கோடும் கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அதுதான் ஆண்டவர் செய்த புதிய உடன்படிக்கை. இது புதிய உடன்படிக்கையினால் ஆகிய என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையின் பாத்திரமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் காட்டிக் கொடுக்கப்படுவதற்கு முந்தின நாள் இரவு அந்த பாஸ்காவிலே சிஷ்யர்களிடத்திலே சொன்னார். புதிய உடன்படிக்கை அவருடைய இரத்தத்தினால் ஆகின புதிய உடன்படிக்கை, அவருடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தினாலே ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அதுதான் அந்த பூமி முழுவதும் உள்ள எல்லா ஜனங்களோடும், பூமியில மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தரோடும்
எல்லா ஜனங்களோடும் அந்த உடன்படிக்கை பண்ணப்பட்டது. இந்த உடன்படிக்கையின் அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. அதுதான் சுவிசேஷ அழைப்பு. யாரெல்லாம் விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறார்களோ, அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். எந்த வம்சம் என்றும் இல்லை, எந்த தேசம் என்றும் இல்லை, எந்த ஜாதி என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அதுதான் புதிய உடன்படிக்கை. புதிய பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த பழைய உடன்படிக்கையை அவர் வெறுமையாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை எஃபெக்ட் இல்லாமல் பண்ணிட்டார். அந்த பழைய உடன்படிக்கையை அவர் முடித்து விட்டார். அது க்ளோஸ் ஆயிற்று. ஒரு புது உடன்படிக்கை ஆண்டவர் கொண்டு வந்தார். அதை குறித்து தான் நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் நிருபத்திலே 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். அந்த நாட்களுக்கு பின் நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கை என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களிலே வைத்து அவைகளை அவர்களுடைய மனதிலே எழுதுவேன் என்று சொன்னார். இதுதான் புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை கற்பலகையிலே எழுதப்பட்டது. அந்த உடன்படிக்கை அது ஒரு பெட்டியிலே வைக்கப்பட்டது. அந்த உடன்படிக்கை பெட்டியிலே தேவ பிரசன்னம் இருந்தது. ஆனால் இந்த நாட்களிலே நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களிலே வைத்து அவருடைய மனதிலே எழுதுவேன் என்றார். நம்முடைய இருதயங்களிலே அந்த பிரமாணங்களை வைக்கிறார். நம்முடைய மனதிலே அவர் எழுத விரும்புகிறார். அவருடைய உடன்படிக்கை இப்பொழுது அந்த உடன்படிக்கை பலகை இல்லை, அந்த உடன்படிக்கை நமக்குள்ளே இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்களே தேவன் வாழும் ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆலயமாய் நாம் இருக்கிறோம் என்பதை தேவன் இந்த புதிய உடன்படிக்கையின் மூலம் உறுதிப்படுத்தினார். பிரமாணங்கள் நமக்குள்ளே இருக்கிறது. ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த பிரமாணம் இருக்கிறது. உபதேச சத்தியங்கள் இருக்கிறது. அவைகளை இருதயத்திலே வைத்தார், மனதிலே எழுதினார். எழுதி இருக்கிறார் நமக்குள்ளே. பரிசுத்த ஆவியானவர் அதை உறுதிப்படுத்துகிறார். நமக்குள்ளே இருந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த தெய்வ பிரசன்னம், அந்த பரிசுத்த ஆவியானவர் அதை உறுதிப்படுத்துகிறார். அந்த நாட்களிலே இந்த உடன்படிக்கை பெட்டியிலே இருந்து அந்த கேருபீன்கள் மத்தியிலே இருந்து தேவன் மோசையோடு பேசினது போல நமக்குள்ளே இந்த உடன்படிக்கையை நமக்குள்ளே வைத்த தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே ஒவ்வொருவரோடும் தனித்தனியாய் பேசுகிறார். ஒவ்வொரு மனுஷனோடும் பேசுகிறார். இந்த உடன்படிக்கை தனித்தனியாய் ஒவ்வொரு மனுஷனோடும் அவருடைய உடன்படிக்கை இருக்கிறது. அந்த உடன்படிக்கையிலே உண்மையாய் இருக்கும் பொழுது, இந்த உடன்படிக்கைக்கு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இதற்கு கீழ்ப்படியும் பொழுது, அந்த உடன்படிக்கை நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இந்த உடன்படிக்கைக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது, அந்த உடன்படிக்கையை மீறி போகும் பொழுது, அந்த நாட்களிலே எப்படி அவர்கள் தண்டிக்கப்பட்டார்களோ அதே போல பல பாடுகளும் உபத்திரவங்களும் நெருக்கங்களும் போராட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. அதே போல இந்த உடன்படிக்கைக்கு உண்மையாய் நாம் ஆளுவோமானால் இந்த உடன்படிக்கையை நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு செல்லுகிறது. நம்மோடு பண்ணின பிரதான உடன்படிக்கை நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை நான் அவர்களோடு செய்த உடன்படிக்கை. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நம்மோடு செய்த உடன்படிக்கை. நித்திய ஜீவனை அளிப்பதுதான் அவர் செய்த பிரதான உடன்படிக்கை. நித்திய ஜீவனுக்கு நேராய் அதற்கு ஏற்ற பிரகாரமாய் எப்படி வாழ்ந்தால் நம்ம நித்திய ஜீவனை அடைய முடியுமோ, நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியுமோ, அந்த பாதையிலே நம்மை நடத்துகிற ஒரு உடன்படிக்கை தான் இந்த புதிய உடன்படிக்கை. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வரும்பொழுது அந்த பாதைகளை இந்த உடன்படிக்கை பெட்டி காண்பித்தது. முன்னாலே கடந்து சென்று அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் அவர்கள் எப்படி நடக்க வேண்டும், எப்படி செல்ல வேண்டும், எங்கே பாளையம் இறங்க வேண்டும், எல்லாவற்றையும் அது காண்பித்தது. அதே போல இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே இந்த பிரமாணங்களும் இந்த உபதேச சத்தியங்களும் நமக்குள்ளே இருக்கிறது. நாமே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியாய் இருக்கிறோம், ஆலயமாய் இருக்கிறோம், அந்த பெட்டி வைக்கப்பட்ட ஆலயமாய் இருக்கிறோம். ஆகையினாலே இந்த தேவ பிரசன்னம், இந்த பரிசுத்த ஆவியினுடைய நம்மை சரியான பாதையிலே நடத்துகிறது. அந்த பாதைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நடத்தலுக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றி அவரை முன்னிறுத்தி நாம் அதற்கு பின்னால் செல்லும் பொழுது, எவர்கள் ஆவியினுடைய பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நாம் நடத்தப்பட்டு செல்லும் பொழுது
அது நம்மை நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு செல்லுகிறது. அதற்கு இடையிலே நம்ம வாழுகிற உலக வாழ்க்கையிலும் நம்முடைய தேவைகளையும் நம்முடைய காரியங்களையும் சந்திப்பதற்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு போதுமானவராய் இருந்து நம்மை நடத்துவதற்கும் இந்த உலகத்தின் தேவைகள், இந்த உலகத்தின் காரியங்களிலும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை நிரப்புவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். என்னை கேட்கிற பிரியமானவர்களே, இந்த நம்மோடு பண்ணின இந்த புதிய உடன்படிக்கையிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது அந்த உடன்படிக்கையிலே தேவ மகிமை காணப்படுகிறது, தேவனுடைய பிரசன்னம் காணப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் அதன் மேல் அசைவாடுகிறார். அப்படி அசைவாடும் பொழுது அந்த உண்மையிலே நாம் அந்த உடன்படிக்கைக்கு உண்மையாக இருக்கும் பொழுது அது அநேக ஆசீர்வாதங்களை, சகலவிதமான சம்பூர்ண ஆசீர்வாதங்களினாலும் நம்மை நிரப்புகிறது. அந்த உடன்படிக்கை திரளான ஆசீர்வாதங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையை காட்டிலும் இந்த புதிய உடன்படிக்கை ஆசீர்வாதங்களை உள்ளடக்கிய உடன்படிக்கையாக இருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த உடன்படிக்கைக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய உடன்படிக்கை நம்மோடு இருக்கிறது. அதை மனதிலே வைத்து புறஜாதியாரை போல நம்ம அவர்களை பின்பற்றாதபடி நாம் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்கு உண்மையாய் பிரியமாய் வாழ்வோமானால் இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கண்களை மூடி ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நன்றி உள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த புதிய உடன்படிக்கை எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் பண்ணி இருக்கிறீர். உம்முடைய பிரமாணங்களை ஆண்டவரே எங்கள் இருதயத்திலே வைத்து எங்கள் மனதிலே எழுதி இருக்கிறீர் என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. நாங்கள் இஷ்டம் போல வாழ்வதற்கு அல்ல, நீர் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உடன்படிக்கைக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. உபாய தந்திரங்களினால் வஞ்சிக்கப்படாதபடி, பிசாசினால் வஞ்சிக்கப்படாதபடி, உமக்கு உண்மையும் உத்தமமாய் நாங்கள் வாழ இந்த உடன்படிக்கையின் ஜனங்களாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Oh,